வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பகல்காம் தாக்குதல், அதில் 26 இந்தியர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு மோடி அதுக்கு ஒரு பேர் வச்சு எல்லார் கையிலையும் துப்பாக்கி அவர் கொடுத்தாரா, இந்திய இராணுவம் தூக்கியதா, ஏதோ ஒரு வகையில் ஒரு 4 நாள் போர், டம்மு டும்மு டம்மு டும்முன்னு 9 தீவிரவாதி முகாம்கள் அழிக்கப்பட்டன. மற்றபடி நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு தகவல். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எங்களிடம் எந்த ஒரு ஆயுத குறைபாடுகளும் இல்லை, நாங்களும் தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ட்ரோன் மூலமாக தாக்கினார்கள். அவங்கள்ட்ட கேட்கிட்டா நாங்களும் இந்தியாவை, ராஜஸ்தான், காஷ்மீர் பகுதி நாங்கள் தாக்கினோம் சொல்லி போட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய தாக்குதல் இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை. அப்புறம் திடீர்னு அமெரிக்கா தலையீடு. ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார், 2 பேரும் எல்லாம் துப்பாக்கி கீழே போடுங்கப்பா, சமாதானத்துக்கு வந்துடலாம் ஆமாம் அப்படின்னு பதிவிட்டார். பதிவிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே போர் நிறுத்தம் வந்தாச்சு. பாகிஸ்தானும் ஒத்துக்குச்சு, இந்தியாவும் ஒத்துக்குச்சு. சரி, அப்புறம் 26 தீவிரவாதிகள் சுட்டு இந்தியாவில் கொலை செய்யப்பட்டார்கள். பகல்காம் தாக்குதல், அதில் யாராவது ஒருவராது பிடிபட்டார்களா? அதுவும் கிடையாது. சரி, அது யாரை கேட்பது? பாகிஸ்தானை கேட்டால் இது இந்தியாவின் பொய் பிரட்டை பித்தலாட்டம், பொய் சொல்கிறார்கள், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தீவிரவாத கும்பல் பொறுப்பேற்ற சொல்லி போட்டு அது ஒரு தகவல். இப்போ அந்த கும்பல் எங்கே இருக்குது? பாகிஸ்தான் இருக்கா, இல்லை வேறு எந்த நாட்டில் இருக்கு? அதற்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. சரி, துப்பாக்கியே தூக்கியாச்சு, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில். அப்புறம் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு அமெரிக்கா மூக்கை நுழைத்து, இல்லை கீழே வைங்கப்பா துப்பாக்கியா. இந்த சினிமாவில் சில டைலாக் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் கூட பார்க்கலாம். குழந்தைகள் கூட துப்பாக்கி எடுத்து சண்டை போடுவாங்க, அப்புறம் எதாவது அடிச்சுக்குவாங்க. அப்பா வேலையை பாருங்கள், பாலால் வேலையை பாருங்கள், வேலையை பாருங்கள் அப்படின்னு தாத்தா சொல்லுவார், அப்பா சொல்லுவார். உடனே 2 பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் எதற்காக அடித்து கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். அட குழந்தைங்கப்பா, அப்படி தான் அடிச்சுக்குவாங்க, கூடிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் போர் இன்னைக்கு நீர்த்து போயிருக்கிறது. என்ன நிலைப்பாடு தெரியவில்லை. அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள், மற்றபடி அமெரிக்காவின் திட்டம் என்ன அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. ட்ரம்ப் சொன்னார், உடனே நாங்கள் நிறுத்தி கொண்டோம். அப்போ ஆரம்பிக்க சொன்னது யார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ட்ரம்ப் ஆரம்பிக்க சொன்னாரா? இல்லை, நீங்களாம் ஆரம்பிச்சிங்க. குறிப்பாக மோடி இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு ஆரம்பித்தார். ரைட்டு, சந்தோஷமான விஷயம்தான். பக்கத்து நாடாக இருந்தாலும் சரி, தூரத்து நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு நமக்கு எதிரி அப்படின்னா அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனையா, நம் இந்தியாவை நாம் பாதுகாக்க வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், மற்றபடி அடித்தது அடித்தாச்சு. ஆமாம், மற்றபடி நிறுத்துன்னு சொன்ன உடனே எதற்காக நிறுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு உலக அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேள்வியாக போயிட்டுருக்கு. ட்ரூத் அப்படிங்கிற சமூக வலைத்தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கார். அதாவது வரலாறு சிறப்பு மிக்க முடிவு இது. வலுவான
தலைவர்களை கொண்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாராட்டுக்கள். உணர்வுகளை மதித்ததற்கு நன்றி. என்ன 1000 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை இந்த காஷ்மீர் பிரச்சனை, அதற்கும் நான் தீர்வு காண அமெரிக்கா தயாராக இருக்கிறது, கடவுள் ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. பட் அந்த பதிவில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சூழல், காஷ்மீர் விஷயத்திலும் அவர் தன்னுடைய மூக்கை நுழைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இதில் போயிட்டுருக்கு. அதாவது பாகிஸ்தானுடனும் இந்தியாவுடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன், போரை நிறுத்தியதற்காக இந்தியா பாகிஸ்தான் தலைமையை கடவுள் ஆசீர்வதிப்பாராக, அத்தோடு இதற்காக உங்கள் இரு நாடுகளோடும் வர்த்தகம் கணிசமாக அதிகரிக்கப் போகிறேன், இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எட்ட அமெரிக்கா உங்களுக்கு உதவ முடிந்தது என்பதை நான் பெருமைப்படுகின்றேன். ஏன்னா 2வது அழிவுக்கு வழிவகுக்கும் மரணத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து அதை நிறுத்த வேண்டிய நேரத்தை முழுமையாக புரிந்து கொண்டீர்கள், வாழ்த்துக்கள் சொல்லி போட்டு சொல்கிறாரு. அப்போ மோடியினுடைய ஒரு சுய புத்தி, மற்றபடி இந்தியாவினுடைய ஒரு தனக்கென்று ஒரு நிலைப்பாடு இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆரம்பிக்கிறப்ப இந்தியா ஆரம்பித்தது, முடிக்கிறப்ப இந்தியா முடிச்சிருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுக்கு எதுக்காக துப்பாக்கியை தூக்கி இருக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வந்தாச்சு. அமெரிக்கா என்ற 3ஆம் நாடு மூக்கை நுழைத்திருப்பதின் ரகசியம் என்ன, காரணம் என்ன? பாகிஸ்தானை நாங்கள் அழித்து விடுவோம் அப்படின்னு சூளுரைத்தது பல வகையில் இந்திய வகையில் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. மற்றபடி பாகிஸ்தான் முறையிட்டது, அதற்கு இந்தியா அடிபணிந்து விட்டது. குறிப்பாக அமெரிக்கா சொன்னவுடன் இந்தியா கேட்டு விட்டது, அல்லது அமெரிக்கா மிரட்டியதா, இந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவல்கள் இருந்தாலும் நம்முடைய இராணுவம் துப்பாக்கியை கீழே வைத்து விட்டது. இருந்தாலும் அமெரிக்கா சொல்லித்தான் நாம் கேட்க வேண்டுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் இருக்கு. இதே மாதிரி 1971 வங்கதேச விடுதலை போரின் பொழுது இந்தியாவை அமெரிக்கா மிரட்டுச்சு. அணு ஆயுதங்களை கொண்ட போர்க்கப்பலை வங்கக்கடல் நிறுத்தினாங்க. அப்போ பிரதமராக இந்திரா காந்தி அதுக்கெல்லாம் பயப்படவே கிடையாது. நீ நிறுத்திங்கன்னு சொல்லி போட்டு எது எனக்கு நன்மையோ, என் நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு நன்மையோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி போட்டு தைரியமாக தலையிட்டு வங்கதேசத்தை பிரித்து கொடுத்து அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணினார். இந்திரா காந்திக்கு அன்று 1971 இருந்த ஒரு தைரியம் 2025 பாஜக நரேந்திர மோடிக்கு ஏன் இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. எப்படியோ நம்ம விருப்பத்துக்கு ஆரம்பித்தோம், அமெரிக்கா விருப்பத்துக்கு இன்னைக்கு போரை நிறுத்தி இருக்கின்றோம். இது இல்லாமல் நிறுத்தின உடனே பாகிஸ்தான் மீண்டும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ட்ரோனை பாஸ் பண்ணி அது ஒரு பிரச்சனையை பண்ணி அது ஒரு சப்ஜெக்ட் பண்ணி அப்புறம் மீண்டும் அடிக்க, இந்தியாவும் துப்பாக்கி தூக்க, மீண்டும் ஒரு அமைதி. இல்லை, இதெல்லாம் எதன் வெளிப்பாடு? அமெரிக்கா பாகிஸ்தானை தூண்டி விடுகிறதா, அல்லது அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுகிறதா, அல்லது அமெரிக்காவுக்கு மோடி பாஜக பணிந்து விட்டாரா, தலை குனிந்து விட்டாரா? பாகிஸ்தான் இதன் வகையில் தலை நிமிர்ந்து விட்டதாக பலவிதமான ஒரு தகவல்கள். பார்த்துருவோம்ப்பா, தூக்குனாங்க கீழே வைக்க வச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு சம்பவங்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு உயர்வை தரும் என்பதை எல்லாம் விட அமெரிக்காவின் ஒரு மூக்கை நுழைத்த ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி மோடிக்கு ஒரு இழுக்காகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இந்தியாவுக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதையெல்லாம் விட இங்கு தமிழகத்தில் அதை வைத்து பலவிதமான தகவல்கள். அதிமுக செல்லூர் ராஜ் சும்மா சாதாரணமாக பேசியிருக்கார் இராணுவத்தை பற்றி.
அதாவது வந்து அடப்போப்பா, பிரதமரை தான் பாராட்டணும், இராணுவ வீரர்கள் என்ன போரில் சண்டையாக போட்டாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கேன். இராணுவ வீரர்கள் துப்பாக்கியை தூக்கினாதான் அங்கே வந்து தோட்டாக்கள் பாகிஸ்தானை நோக்கி பாயும். மோடி வந்து கையெழுத்து போடலாம், எப்பா எல்லாம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி போட்டு ஒரு சைன் கொடுக்கலாம், அவ்வளோதான். அவராக போய் துப்பாக்கியை நோக்கி தூக்கி சுட போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை தெரியாமல் வந்து அதிமுக செல்லூர் ராஜ் வந்து இராணுவ வீரர்களை கேவலமாக பேசிய வகையில் இன்றைக்கி வந்து மதுரையைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர் ஜீவானந்தம் வந்து இன்றைக்கி செல்லூர் ராஜா கண்டித்து ஒரு ஆடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கார். அதாவது வந்து நல்லா தின்னுட்டு பேட்டி கொடுத்துருக்கியா, இராணுவத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது, முன்னாள் மந்திரியாக இருந்தால் பெரிய ஆளா, தெர்மாக்கோலை வச்சு வைகை டேமை அடைக்க பார்த்த நீ உனக்கு என்ன தெரியும், அதே நேரத்தில் பார்டரில் சண்டை போடுறதை பற்றி உனக்கு தெரியுமா, தெர்மாக்கோலை வச்சு பார்டரை மூடுன்னு நினச்சிருக்கிறியா, அதெல்லாம் நினைக்க முடியாது. நாடுன்னா இராணுவம், இராணுவம்னா நாடும், அது உனக்கு தெரியுமா. இராணுவத்தை புகழ்ந்து பேசுறதுன்னு ஒன்று தான், தேசத்தை புகழ்ந்து பேசுறது ஒன்று தான். நீ தான் தெர்மாக்கோலை வச்சு வைகை டேமை வந்து அடைக்க பார்த்த, இப்போ பார்டரில் போய் தெர்மாக்கோலை வச்சு மூடிப்பார். என்ன இராணுவத்தை எல்லாம் பற்றி பேசுகிற, ஆமாம் மோடி தான் ஆயுதங்கள் வாங்கி கொடுத்தாரு, நீயா எட்டி பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சிக்காரருக்கெல்லாம் ஏன்னா நேரத்திலே போய் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிழித்த மாதிரி செல்லூர் ராஜா கிழித்த மாதிரி ஒரு ஆடியோ போட்டிருக்கார். இதையெல்லாம் விட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ராஜேந்திர பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு குசும்பு பண்ணார். மோடி சொல்லட்டும்ப்பா, ஒரு 1000 பேரை இங்கேருந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நான் வந்து கூட்டிகிட்டு போய் ஆளாளுக்கு 10 நாளில் துப்பாக்கிக்கு பயிற்சி கொடுத்து பாகிஸ்தான் பார்டரில் இறக்கி விட்டு நம்ம எங்களுடைய திறமையை காட்டுறோம், மோடி ஊன்னு சொல்லட்டும், உடனே நாங்கள் 1000 பேர் கிளம்புறோம் பாகிஸ்தானுக்கு சண்டை போடுவதற்கு அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குட்டி கலாட்டாவா இல்லை இன்னமோ வாய்க்கு வந்தது ராஜேந்திர பாலாஜி பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு செல்லூர் ராஜா அப்படி தான் பேசியிருக்கிறாரு. இவர்களெல்லாம் எவ்வாறு விளையாட்டுத்தனமாக பேசினார்களோ செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, அதை போலவே இந்திய பாகிஸ்தான் போரும் ஒரு விளையாட்டுத்தனமாக முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமாம், இதன் அடிப்படையில் வந்து மோடி வந்து என்ன நிலைப்பாடு அப்படியெல்லாம் வேற. உண்மையிலே ஒரு சண்டை போடுவதை, போர் செய்வதை ஒரு விளையாட்டுத்தனமாக நினைத்து விட்டாரா, இல்லை என்னமோ நான் குறி வைத்தால் சரியாக இருக்கும், எங்களுடைய தாக்குதல் மிக மோசமாகும் அப்படின்னு சொன்னார். பிறகு ஏன் அமெரிக்காவுக்கு அடிபணிந்தார் என்பது தெரியவில்லை. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை நடந்திருக்கிறதாக சொல்ல முடியும் என்றாலுமே கூட நம்மை நோக்கி நம் இந்தியாவுக்குள் நுழைந்து பகல்காமில் 26 பேரை சுட்டு கொன்றார்கள் இல்லையா, அந்த தீவிரவாதியில் ஒரு நபரையாவது இதுவரை பிடித்தார்களா? இல்லை. கேட்டால் 100 பேரை சுட்டு கொண்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதியில் ஒரு நபர்களை கூட இன்று வரை பிடிக்கவில்லை என்பது வருத்தமாக ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எடுத்தார்கள், சுட்டார்கள், பிறகு வைத்தார்கள். ஆமாம், நீர்த்து போனது இந்திய பாகிஸ்தான் யுத்தம் என்பதாகத்தான் நாம் சொல்ல முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.